ரிஷபராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில், வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில், மகம் நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 129 டிகிரி சிம்ம ராசியில் கன்னியா லக்னத்தில் தான் ஜனவரி மாதம் பிறக்கப்படுது. அப்போ பிறக்கப்படக்கூடிய ஜனவரி மாதம் ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் தருமா தராதா? ஜனவரி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வர ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு 17-18 தேதி வரை உங்களுடைய ராசியை பார்ப்பார். சுக்கிர பகவானுடைய பார்வை படும் பொழுது தான் வருடமும் பிறக்குது, மாதமும் பிறக்குது. 2024 வருடத்துடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், தனஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இருவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 218 டிகிரியில் அனுச நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து சனி பகவானுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசியை பார்க்குறார். நின்று போன திருமணங்கள் நடக்கிறதுக்கு பரிசம் போடுற அளவுக்கு வந்தாங்க, பாதியில் நின்று போச்சு, பத்திரிக்கை அடித்தாச்சுங்க, கல்யாணம் நின்றுடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. இந்த மாதிரி மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சங்கடமோ, இந்த மாதிரி சங்கடத்தில் இருக்கிற ஆணும் பெண்ணுக்கும் சரி வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் 100% சரியாக போகுது. சார் 5 வருஷமாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம் சார். சத்தியமாக சொல்கிறேன், திருமணக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியாதிபதி திருமண ஸ்தானத்தில் இருந்து சனி பகவானுடைய சாரம் வாங்கி சனி பகவானுடைய பார்வை வாங்கி உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உறுதியாக இந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும், மன வாழ்க்கை ஏற்பட்டு நிம்மதி சந்தோஷம் இல்லாத தம்பதிகளுக்கு நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம் ஜனவரி மாதத்தில். சார் நடக்குமா? ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலை, 100% ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேன். அதுபோக தனஸ்தானம் சம்பந்தப்பட்ட கிரகம் புதன், அந்த புதன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உச்சஷ்ட கணபதி புதனுடைய நட்சத்திரம் தான் கேட்டை நட்சத்திரம் 4வது பாதத்தில் 238 டிகிரியில் இருந்து அதே சனி பகவானுடைய சாரம் இல்லை பார்வை வாங்கி உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ தனஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு, அவரே புத்திரஸ்தானாதிபதி. அப்போது புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்குது. திருமணமாகி 10 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, பிள்ளை செல்வம் இல்லை, பார்க்காத வைத்தியம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய 2024 வருடத்துடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் 100% புத்திர செல்வம் பெருகும். படிச்சிருக்கிறேன் சார், 2 டிகிரி 3 டிகிரி படிச்சிருக்கிறேன் சார், நெசமாக நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா? மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா? ஜனவரி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயமாக வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். இதே ரிஷபராசி நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் கலைத்துறையில் இருப்பாங்க, சினிமா துறையில். கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர் துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் வெகு சிறப்பாக இருக்கும். ஆசிரியர் துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக இருக்குன்னு சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி 2 பேருமே சனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்குற, சனி பகவானுடைய பார்வை வாங்குறாரு. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் 8வது பாவகத்தில் மறைஞ்சிருந்தாலும் குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. இதனால் கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் ஆசிரியர் துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும், ஏன் வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிறனுங்க அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஜனவரி மாதம் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்தே
ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் 100% இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் சூரியனை செவ்வாவும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் யோகத்தில் இருக்கார். அதுபோக செவ்வாய் 12 குடையவர். அப்போது செவ்வாய் 12 குடையவர் சூரியனோட சேர்றாரு. சூரியன் 4 குடையவர். 2 பேருமே 2வது பாவகத்தை பார்க்கறது சிறப்பு. இந்த வகையில் கண்டிப்பாக 100% சொல்கிறேன், இந்த ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் பல தருணத்தில் மாற்றங்கள் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பணப்பிரச்சனை இருக்குது சார், எதை சாப்பிட்டா என் பெத்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் வரக்கூடிய 2024 ஜனவரி மாதத்திலேயே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும். அப்போது இந்த ரிஷப ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன், 3வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் 4வது பாவகத்தில் இருக்கிறார். தகரியஸ்தானம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். ஒரு வேலை செய்யணுமா செஞ்சுவிட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க, அதை பற்றி ஒன்றும் சங்கடம் வராது. ஆனால் 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் தகரியஸ்தானாதிபதி இருப்பதால் ஒரு சில நண்பர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சுபஸ்தானத்தில் இருக்காரே தகரியஸ்தானாதிபதி, குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரே, அதனால் இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகம் ஏற்படுத்தும். அல்லது வாகன தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருடத்தில் இந்த ஜனவரி மாதம். அதுபோக படித்த பிள்ளைகள் அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு, படித்து முடித்த மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 5வது முதலிய சொன்னனுங்க புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு உண்டான நேரமும் ஜனவரி மாதத்தில் ஏற்படும். பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லைன்னாலும் 2024வது வருடத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய பார்வை நம்ம மேலே படுவதால் உறுதியாக பிள்ளை செல்வம் பிறக்கப்படும். அப்போது ஒவ்வொரு விஷயமாக சொல்லிட்டு போகலாம். இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு 100% வர ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்கும்ன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கிற பலன்களை. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பன் மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க